ஓம் நம சிவாய். நம்ம சிவலீலார்ணவத்தில் முதல் சர்க்கத்தில் 14 ஸ்லோகங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். 15வது ஸ்லோகத்தை இப்போ பார்க்கலாம். ஸ்வயம் வபூஹோ சப்தமயம் புராரே அர்த்தாமகம் தக்ஷிணமாமனந்தி அங்கம் ஜகன் மங்களமைஸ்வரம் தத் அர்ஹந்தி காவியம் கதம் அல்ப புண்ணியாக. இப்போ சாஸ்திரம் படித்தவா காவியங்களை உலகத்தில் ஏலம் பண்ணுறத பார்க்க முடியாது. அவளோட வாதாடுறது கவி. ஆஸ்திகர்களுக்கு வரிசை இடப்புறம் இருந்து வலப்புறம் வளரும். அதுபோல் வாகர்த்தாவித சம்பிருதவ் அப்படின்னு சொல்லும்படி பொருளும் போல் இணை பிரியாதவாளா பார்வதி பரமேஸ்வரர்களை சொல்லும் பொழுது இடப்புறத்தில் வித்யாஸ்வரூபியான தேவியையும் வலப்புறத்தில் வித்யின் பொருளான பரமேஸ்வரனையும் வரிசையாக சொல்கிறார் காளிதாசன். அதை தீக்ஷிதர் ரசமாக இங்கே குறிப்பிடுறார். அர்த்தநாரீஸ்வரருக்கு இடப்புறம் சொல்மயமானது தேவியுடையது, வலதுபுறம் சொல்லின் பொருளான பரமேஸ்வரருடையது. உலகத்துக்கே மங்களமான அத்தகைய தெய்வீகமான காவியங்களை அல்பம் புண்ணியம் பண்ணவாளால் இயற்ற முடியுமோ அப்படின்னு கேட்குறார். அல்ப புண்ணியாக கத்தம் அல்ப புண்ணியாக, அப்படிப்பட்டவ அந்த காவியத்தை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு 15வது ஸ்லோகத்தில் கேட்குறார். அடுத்து 16வது ஸ்லோகம். ஸ்தோத்தும் பிரவருத்தா ஸ்ருதிரீஸ்வரம் ஹி நாசாப்திகம் பிராஹன தார்க்கிகம் வா பிருத்தேது தாவத் கவிரித்யபீக்ஷ்ணம் காஷ்டா பராசா கவிதா ததோனஹ. அப்போ வேதம் சாஸ்திரங்களை கொண்டாடதான் நினைக்கிறது. ஸ்ருதினா வேதம், சாஸ்திரங்களை அது கொண்டாட நினைக்கிறது. ஒருத்தரை சோத்திரம் பண்ணுறதுக்கு சொல் வேண்டியிருக்கு. அந்த சொல் சரியானதுன்னு அச்சாத்தி சொல்கிறதுக்கு சப்தசாஸ்திரமான வியாக்கரணம் தான் வேண்டியிருக்கு. அப்போ இந்த வியாக்கரண வித்வானை முதல்ல கொண்டாடுறது நியாயம்தான், அதை கொண்டாடக்கூடாதா? சொல்ல அகராதியில் தெரிஞ்சுனுடலாம், வியாக்கர சாஸ்திரம் தேவையில்லை. அப்போ அந்த பொருளை சரியானபடி தெரிஞ்சுக்கிறதுக்கு தர்க்க சாஸ்திரம் முக்கியமாக இருக்குது. எந்த வஸ்துவையும் இதுவா அதுவான்னு ஆராயது தர்க்க சாஸ்திரம் தான். அதனால் தர்க்க சாஸ்திரத்தை நம்ம கொண்டாடணும். வேதம் இவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கலன்னு ஒரு சொல் படித்தா ரசமாக இருக்கணுமே. ரசமாக இருக்கிறது காவியம். காவியம் ஏற்றவன் கவி, அவனைத்தானே போற்றணும். அவனை கவிகளுக்கெல்லாம் தலைவன் மகாகணபதி தான். வேதம் முதல்ல கணானாம் துவா கணபதி கம்மவாமஹே கவிம் கவீனாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. பல இடங்களில் கவியை போற்றியிருக்கு. அதனால் இலக்கியங்கள்லேயே இதுதான் மிக சிறந்தது, வசதியான ஸ்தானத்தில் இருக்கிறது கவிதை தான் அப்படின்னு சொல்கிறது தீக்ஷிதருடைய அபிப்பிராயமாக இருக்குது. அடுத்து 17வது ஸ்லோகம். கர்ணம் கதம் சுஷ்யதி கர்ண ஏவ சங்கீதகம் சைகதவாரி ரீத்யா ஆனந்தயத் யந்தர நுப்ரவஸ்யா சுக்திஹி கவேரேவ சுதாசகாந்தா. அப்போ கேட்க இனிமையானது இருக்கிறது சங்கீதம் தான். கர்ணம்னா காதுகள், அந்த காதுகளில் கேட்க இனிமையானது சங்கீதம். அதை கொண்டாடக்கூடாதான்னு கேட்கலாம். சங்கீதம் இனிமையானது தான். இது எது வர? காதில் இனிமையாக வளர வர. அந்த காதுக்கு அந்த சக்தி போனோன்னே அதோட அது சரி. ஆற்று மணல் மழை பெஞ்சால் அந்த இடத்துலையே உறைஞ்சிடும், அப்பால் போகாது. அதுபோலத்தான் சங்கீதம் காதோடு சரி. கவிகளின் சிறந்த ஸ்லோகங்களோ அமுதம் போல விறுவிறுன்னு கமகமானு மனசில் பாஞ்சு இதயத்தை மகிழ்விக்கிறதே அதுதான் பாராட்டுதற்குரியதுன்னு சொல்கிறார் தீக்ஷிதர். 18வது ஸ்லோகம். பஸ்யேயமேகஸ்ய கவே கிருதிம் சேத் சாரஸ்வதம் கோசமய வைமி ரிக்தம் அந்த பிரதிஸ்யாயம் அவேக்ஷிதச்சேத் கோணே பிரவிஷ்டா கவி கோட்டிரேஷா. இப்போ சில காவியங்களில் படித்தா அவற்றினுடைய அகராதியில் அத்தனை பதங்களையும் தேடி பிடிச்சி அந்த கவி குவிச்சிருப்பார். பல சொற்கள் பழக்கத்தில் இல்லாதவையாக இருக்கும். அப்போ சொல்ல வேண்டிய விஷயத்த பலருக்கும் பழக்கப்பட்ட சொற்களில் சொன்னால் உடனே ரசிச்சுப்பா. கவி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு பாண்டித்யம் அவர்கிட்ட சமாதி அடைஞ்சிடும். இப்படி பல கோடி கவிகள் மூளையில் ஒதுக்கப்பட்டுட்டா. ஏன்னா அவளால் மக்கள் புரிஞ்சிக்கக்கூடிய மொழியில் சொல்ல முடியல. இதோட நம்ம 18 ஸ்லோகங்கள் முதல் சர்க்கத்தில் பூர்த்தி பண்ணிக்கிறோம். தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.